வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து எந்தெந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்தெந்த கல்லூரியில் இடம் தேடலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் தான் என்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் மேலாண்மை படிப்புகள் குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். மேடம் வணக்கம். நம்ம இந்த மேலாண்மை படிப்புகளை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ஜினியரிங்க்கு கேட்ட மாதிரிதான் எனக்கு இதுக்கும் கேட்கணும்னு தோணுது. இப்போ ஒரு வருஷத்துல என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வருதுன்னா லாக்ஸ் டுகெதர்ல வராங்க. ஆனா எல்லாருமே குவாலிஃபைட் என்ஜினியர்ஸா அப்படின்னா அங்க ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் இருக்கு. அதையே நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன், பீங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அட்வைசர். இப்போ உங்களால வெளியில வர எல்லா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு எஃபிஷியன்டான இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸா தான் வராங்களா? கம்பெனி எடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸா தான் வராங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 554 கல்லூரிகள் இருக்கு. அதுல ஆவரேஜா ஒரு கல்லூரிக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட எவ்வளவு மாணவர்கள் அதுல ஒரு 75% பாஸ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வர மாதிரி இருந்தா கூட அதுல ஒரு 25% தான் ஃபுல்லி குவாலிஃபைடா வராங்க. அது ஆனால் படிக்கிற எல்லா மாணவர்களும் நல்ல விதத்துல தேர்வு எழுதணும், நல்லபடியாக அவங்க வெளியில வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் கரிக்குலம் டெவலப் பண்றாங்க, ஃபேக்கல்டி கிளாஸ் எடுக்கிறாங்க. தகுதிகள் மேம்படுறதுக்கு கல்லூரி அந்தந்த கல்லூரி என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் எல்லாமே கொடுக்கறாங்க. பட் அந்த இண்டிவிஜுவல் % செய்யறாங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய 50% ஒரு क्वेश्चन மார்க்காவே இருக்கு. அது எக்ஸ்கிளமேட்டரி மார்க்காவும் மாறிடுது சில சமயத்துல. நம்ம ஒரு நேயர் காத்திருக்கிறத பார்க்கலாம். ஜெகதீஸ்வரன் காத்திருக்கிறார் கரூரில் இருந்து, அவரிடம் பேசலாம். ஜெகதீஸ்வரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் ஜெகதீஸ்வரன். வேலூரில் இருந்து மகாலட்சுமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மகாலட்சுமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், நான் +2 முடிச்சிருக்கேன், பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. எனக்கு மேத்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். எனக்கு 2 டவுட் இருக்கு. சொல்லுங்க. இன்ஜினியரிங் பண்ணலாம்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிசிஏ சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. ஓகேங்க. இதுல எதுக்கு ஜாப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு, ஸ்கோப் எவ்வளவு இருக்கும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம், சாலரி எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சென்னையில எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கும்? கல்லூரிகளுடைய தரப்பட்டியல் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்ரி இயர் கல்லூரியோட தரப்பட்டியல் அந்த தேர்வு எழுதுற மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதத்தை வச்சு மதிப்பிடுறாங்க. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு மத்ததை வச்சு மதிப்பிடல, எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அதுல எவ்வளவு பேர் பாஸ் ஆறாங்க, இதை வச்சுதான் தரப்பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்க கேட்டது பிசிஏ பண்ணலாமான்னு. தாராளமா பிசிஏ பண்ணலாம். ஒரு 3 வருட படிப்பு தான் அது. நீங்க இன்ஜினியரிங் ஆட்டோமேட்டிக்கா 4 இயர்ஸ் வரும். இப்ப ரொம்ப அந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் கம்மி ஆயிடுச்சு. அதனால நீங்க தாராளமா பிசிஏ பண்ணலாம். உங்களுடைய குடும்ப சூழல் உங்ககிட்ட அந்த படிக்கிறதுக்கு செலவழிக்க கூடியதை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க. சென்னையிலிருந்து மோகன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மோகன் வணக்கம். மோகன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மோகன், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேடம், என்னுடைய பையன் 12th எக்ஸாம் எழுதியிருக்கான். ஓகே. அநேகமா 95 to 96% கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ் எடுத்திருக்கான். ஓகே சார். அது அந்த டாப் 10 காலேஜஸ்ல எந்த காலேஜ்ல கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சா நல்லா இருக்கும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் மோகன். சார் 199+ வரும்போது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும். அது போக நம்ம கோட்டா சிஸ்டம்ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு பாருங்க. லாஸ்ட் இயர் அந்த 10 கல்லூரிகள்ல எந்த கல்லூரியில இந்த 95% மேல இருக்கு, இத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிடலாம். 95 to 99 அப்படிங்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமே இருக்கு. சென்னையிலிருந்து சத்விக் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் இப்ப MBA படிச்சிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. நெக்ஸ்ட் இயர் எலெக்டிவ் எடுக்கணும். ஆமா.
அது வந்து இப்ப சூஸ் பண்ற டவுட்டா இருக்குது. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன் யூஜில. ஓகேங்க. இப்ப என்ன எலக்டிவ் எடுக்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேடம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா? நீங்க இப்போ உங்களுக்கு அக்கௌண்டன்சி எல்லாம் இருந்திருக்கும்ல, அதுல எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அக்கௌண்டன்சி எல்லாம் இருந்திருக்கும் இல்லீங்களா? ஆமா மேடம். அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா பினான்ஸ் வித் சிஸ்டம் நீங்க தாராளமா எடுக்கலாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் அக்கௌண்டன்சி கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டிங் வித் சிஸ்டம் நீங்க எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்றீங்க, அதுல ஹார்ட்வேர்ல நீங்க எந்த அளவுக்கு தகுதி அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ஆபரேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம் கூட நீங்க எடுக்கலாம். சோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றதுனால சிஸ்டம் உங்களோட ஒரு எலக்டிவா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எலக்டிவ் வந்து உங்களுடைய விருப்பம். அது நீங்க வந்து பினான்ஸ் நல்லா வந்தா நீங்க பினான்ஸ் எடுக்கலாம், பட் நீங்க மார்க்கெட்டிங் எடுக்கலாம்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு டுவல் ஸ்பெஷலைசேஷன் மாதிரி நீங்க கண்டிப்பா இருக்கும். சென்னையிலிருந்து ரம்யா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரம்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன ரம்யா? சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. நான் வந்து இது மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் மேடம். ஓகேங்க. அப்படி இல்லைன்னா பிசி அப்படி அது நல்லா இருக்குமா? அதுல டாப் காலேஜ் எதுன்னு சொல்லுங்க மேடம். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ரம்யா. டாப் காலேஜ் ரேட்டிங்ஸ் கேக்குறாங்க அவங்க. டாப் காலேஜ் ரேட்டிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பாக்கணும்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே இருக்கும், நீங்க பாக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லயே ஃபர்ஸ்ட் 10 காலேஜ் இல்ல 554 காலேஜுக்கும் ரேங்கிங் போட்டிருக்காங்க. நீங்க என்ன கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து நீங்களே செலக்ட் பண்ணிலாம் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். திண்டுக்கல்லில் இருந்து திவ்யா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திவ்யா வணக்கம். திவ்யா உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். காமர்ஸ் பத்தி இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அத பத்தி இப்ப நீங்க காமர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இவங்க எம்பிஏ பண்ண முடியுமா? அந்த மாதிரியான விஷயங்கள். காமர்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ பிகாம் பண்ணும்போதே அவங்களுடைய அக்கௌண்டன்சி நாலேஜை வச்சுட்டு அவங்க வந்து ஃபர்தரா சிஏ பண்ணலாமா இல்ல எம்பிஏ பண்ணலாமான்னு அவங்க டிசைட் பண்ணலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தேன், 2 லட்சம் வேகன்சி நமக்கு ஒரு வருடமும் நமக்கு சிஏ ஐசிடபிள்யூல வருது. ஆனால் நம்ம பாஸ் ஆகக்கூடிய விகிதம் பாத்தீங்கன்னா வெறும் 2000 பேர் தான் பாஸ் ஆகாங்க. அதனால நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. அதுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுடைய அக்கௌண்டன்சி நாலேஜ் இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து அப்படியே அந்த நாலேஜை டெவலப் பண்ணி சிஏ கண்டினியூ பண்ணலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு மேடம். ஒரு நேர் காத்திருக்கிறார், பேசலாம். திருச்சியிலிருந்து சௌமியா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சௌமியா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சௌமியா சொல்லுங்க. ஹலோ மேம், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் பண்ணிருக்கேன் 12th. வந்து பிகாம் எடுக்கலாமா இல்ல பிசிஏ அந்த மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாமா? உங்களுக்கு எதுல விருப்பம் அதிகம்? இல்ல எங்க ரெண்டுலயும் எது பண்ணலாம், ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் தான், எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் பி 10+1 அந்த மாதிரி தான் இருப்பீங்க. பட் பிகாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வைட் ஸ்கோப் இருக்கு. நீங்க ஃபர்தரா எம்பிஏ பண்ணலாம், சிஏ பண்ணலாம், ஐசிடபிள்யூ பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இன்னும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா கோர்சஸ் நீங்க பண்ணிக்கலாம். மேம் பிகாம்லயே நிறைய வந்து பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதுல எது சூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால நீங்க பிகாம் சிஏ இருக்குல்ல, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா, அதை நீங்க சூஸ் பண்ணலாம். திருச்சியிலிருந்து நிஷா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நிஷா வணக்கம். நிஷா உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் மேடம், 12th முடிச்சிருக்கேன். இந்த கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்றான்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும்? கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு மார்க்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் 40% மார்க் இருந்தாலே நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு May 7th ரிசல்ட் வருது இல்லீங்களா, அப்பத்துல இருந்தே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டாலே ரேண்டம் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்துடும். சோ ரேண்டம் நம்பர் வந்த ஒரு 10 daysல நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு, மினிமம் கட் ஆஃப் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் ஈஸியா கிடைக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சோ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். அவங்க ரேண்டம் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வரும். ஊத்தங்கரையிலிருந்து சேதுபதி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சேதுபதி வணக்கம். சேதுபதி உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் எம்பிஏ பினான்ஸ் முடிச்சுட்டு பிரைவேட் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார்.
அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். எல்லா மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு எல்லா செக்டர்லயுமே வாண்டட் இருக்கு. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. எல்லா செக்டர்லயுமே உங்களுக்கான ஜாப் இருக்கு. ஆனா இன்னைக்கு படிச்சுட்டு வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் அப்படிங்கறத முக்கியமா நினைக்கிறாங்களா, அதையும் தாண்டி கரியர் அப்படிங்கறத முக்கியமா நினைக்கிறாங்க? அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஜாப்னா என்ன, கெரியர்னா என்ன. எப்படி வந்து யூசுவலா மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க கேட்போம், என்ன செலக்ஷன், என்ன ஸ்பெஷலைசேஷன் நீங்க ஆஃப் பண்ண போறீங்கன்னா, மேடம் எங்களுக்கு மார்க்கெட்டிங் வேணும், ஆனா நாங்க வந்து ரூம் விட்டு வெளில போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கணும். ஏன் நீ அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, இல்ல மேடம் எங்களுக்கு வந்து சேல் பண்ண வச்சிடுவாங்க. சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் எப்படி வந்து டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியலையோ, அதே மாதிரி ஜாபுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல. நிஷா காத்திருக்கிறார் சென்னையில இருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் நிஷா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். நான் மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே. எனக்கு ஃபேஷன் சைட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சோ அது பத்தி தெரிஞ்சுக்கலாம் நிஷா. தாராளமாக. நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கவர்மெண்டோடதே இருக்கு. நல்ல இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு சென்னையில உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குவாலிஃபைட் பர்சன்ஸ் வச்சு ரன் பண்ற இன்ஸ்டிடியூட்ஸே இருக்கு. சோ நீங்க தாராளமா பண்ணலாம். ரொம்ப நல்ல வைட் ஸ்கோப் இருக்கு. நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தப்பல எங்க வேலைக்கு போறதுன்னு யோசிக்க கூடாது. ஏன்னா ஃபேஷன் டிசைனிங், அக்ரிகல்ச்சர் கோர்ஸ், இந்த மாதிரி பிஎஸ்சி அக்ரிலாம் பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு பிகம் an entrepreneur. You should not think about எங்க நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றத யோசிக்க கூடாது. கவர்மெண்ட் ஓபன் பண்ற லெவலுக்கு அவங்க அந்த மாதிரி they have to entrepreneurs ஆகணும். திருச்செங்கோட்டில இருந்து தபு காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் தபு. வணக்கம். இப்ப நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஜாப்ஸ் அண்ட் கரியர்ஸ் உடைய டிஃபரன்சஸ் பத்தி சொன்னீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் அந்த அவேர்னஸ் கிடையாது. ஆனா நம்ம அந்த டாப் நோட்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. டாப் பி ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும் போதே அவங்களுக்கு அந்த ஒரு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து சில பேருக்கு இன்பில்ட்டா வருது. அப்படி வராத போது அதுக்கான ஏர்ஜ் இருக்கு, எனக்கு படிக்கணும், அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கு, ஆனா முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண வரீங்க? நிறைய பேர் வந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க, எம்பிஏ வந்து எப்படி எல்லாரும் பண்ண முடியும்? ஏன்னா அதுல வந்து நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் வரும். லீடர்ஷிப்னா இன்பார்ன் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அப்துல் கலாம்லாம் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு தானே பெரிய ஆளா வந்தார். எத்தனை பேர் அந்த மாதிரி வெளியில வந்திருக்காங்க இல்லையா? சோ நம்ம இப்போ வந்து இன்பார்ன் மட்டும்தான் அந்த எம்பிஏ படிக்க முடியும், அவங்க மட்டும்தான் மேல வர முடியும் அப்படின்னா 1% கூட வர முடியாது. எப்படி நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறோமோ, நம்மள எந்த என்விரான்மெண்ட்டுக்கு வரும், அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்து நம்மளை எக்யூப் பண்ணா யாரு வேணா எம்பிஏல பெரிய ஆளா வரலாம். லட்சுமி காத்திருக்கிறார் கும்பகோணத்திலிருந்து, அவரிடம் பேசலாம். லட்சுமி வணக்கம். லட்சுமி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். நான் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன் 12th. ஓகே. நான் வந்து பிகாம் அல்லது பிபிஏ பண்ணலாமா? தாராளமா நீங்க பிகாம் பண்ணலாம். ஏன்னா மேத்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து பிகாம் எலிஜிபிள். அதனால நீங்க தாராளமா பிகாம் பண்ணலாங்க. பண்ணாக்க சென்னையில எந்த காலேஜ்ல பண்ணலாம்? சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 77 காலேஜஸ் இருக்கு சென்னையில மட்டுமே. நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்கன்னா நிறைய காலேஜஸ்க்கு ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்ல. சோ நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜஸ் நீங்க பக்கத்துல போய் ஒரு நாள் பாருங்க, பக்கத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அங்க உங்களோட அங்க இருக்க படிச்சுட்டு இருக்கிற பசங்க கிட்ட நீங்க பேசுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் அந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ்னு. சோ அந்த காலேஜ்ல எந்த கல்லூரியில படிச்சாலுங்க நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் இருக்கு. அதனால நீங்க வந்து உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கும் போது எந்த விதமான கல்லூரியும் உங்களுக்கு நல்ல பயனையே கொடுக்கும். ஆத்தூரில் இருந்து கலைச்செல்வன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கலைச்செல்வன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கலைச்செல்வன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்னுடைய பொண்ணு வந்து மேத்ஸ் டயாலிசிஸ் இருக்கீங்க ஃபர்ஸ்ட். ஓகே. என்னுடைய பொண்ணு இப்ப நல்ல மார்க் எடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு மேடம். மெடிக்கல் இருக்கு. மெடிக்கல் இல்ல கிடைக்க போகல அப்படின்னா அடுத்த கட்டத்துல வந்து என்ன சப்ஜெக்ட் நல்லா இருக்குங்க மேடம்? தெரிஞ்சுக்கலாம் கலைச்செல்வன். மெடிக்கல்ல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாவே உங்களுக்கு இன்ஜினியரிங் சைட்ல பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல்லாம் இருக்கு. அதுலயுமே நீங்க வந்து பிசியாலஜி, பேத்தாலஜி எல்லாமே அவங்க படிப்பாங்க. அதனால நீங்க இன்ஜினியரிங் சைடு உங்களுடைய மெடிக்கல் ரிலேட்டடா வரணும் அப்படின்னா நீங்க வந்து பயோமெடிக்கல் தாராளமாக எடுக்கலாம். அப்படி இல்ல கண்டிப்பா மெடிக்கல் சைடே தான் பண்ணணும் அப்படின்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்கு, நீங்க அதுல ட்ரை பண்ணலாம்.
ஈரோட்டிலிருந்து தங்கராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தங்கராஜ் வணக்கம். தங்கராஜ், உங்களுடைய கேள்வி என்ன தங்கராஜ், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். எங்க பையன் பிஇ பண்ணிட்டு இருக்கான், இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ பண்ணலாம்னு இருக்கான். தாராளமா சார். எம்பிஏ எந்த காலேஜ் நல்ல காலேஜ் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க மேடம். அவங்க பி என்ன பண்றாரு? பி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர். நீங்க வந்து எந்த கல்லூரியாக இருந்தாலும் அந்த கல்லூரியில ஆபரேஷன் குடுக்கறாங்களா, ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கறத மட்டும் விசாரிங்க சார். எந்த கல்லூரி நல்ல கல்லூரி அப்படிங்கறதுக்கு பதிலாக எந்த கல்லூரியில ஆபரேஷன், ஏன்னா உங்க பையன் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அதுக்கு ரிலேட்டடா உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிஏ பண்ணும்போது ஆபரேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லா கல்லூரிகள்லயும் ஆபரேஷன்ஸ் கொடுக்கறது இல்ல. அதனால நீங்க எந்த கல்லூரியில ஆபரேஷன் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்து உங்க பையனை அந்த கல்லூரியில அட்மிட் பண்ணுங்க. டெல்லியிலிருந்து ரேவதி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரேவதி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன, சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். என் பொண்ணு 12th வந்து பிசிஎம் எடுத்திருக்கா. ஆக்சுவலா நாங்க வந்து டெல்லியில இருக்கனால ஜேஇ எக்ஸாம் வந்து கம்பல்சரியான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவ வந்து இது முடிச்ச அப்புறம் சவுத் சைட் தான் வரணும்னு ஆசைப்படுறா. அங்க வந்து ஏதாவது எக்ஸாம் கம்பல்சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிசிஎம்க்கு என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃப் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. பிஇஆ இருந்தாலும் சரி, மெடிக்கலா இருந்தாலும் சரி கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் கிடையாது. உங்களுடைய 12th மார்க்கை எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு இருக்கும். ஏன்னா நீங்க வெளியில ஸ்டேட்ல இருக்கிறதுனால அதர் ஸ்டேட் கோட்டான்ற கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணலாம். இங்க இருக்கிறவங்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய மார்க் அதர் ஸ்டேட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா இன்னைக்கு வந்து மேலாண்மை படிப்புகள் குறித்தும் மேலாண்மை படிப்பை தேர்ந்தெடுத்தவங்க அவங்களுடைய திறமை எப்படி எல்லாம் வளர்த்துக்கலாம்னு நிறைய அட்வைசஸ் கொடுத்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தனி தொலைக்காட்சியுடன்.